இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னால் கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி சட்னி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 5 பல். இப்போது ஒரு கத்தைன்னு சொன்னால் இப்போ ஒரு 10 ரூபாய்க்கெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா சாதாரணமாக, அந்த மாதிரி ஒரு பிடி கொத்தமல்லி இலையும் ஒரு பிடி கருவேப்பிலையும் 5 பல் பூண்டு, அப்புறம் 5 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா வாசனைக்காக. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைனா பச்சை மிளகாயே யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வரமிளகாயே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, 2 ஜீரகம், கொஞ்சோண்டு புளி, 1 கப் தேங்காய். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் ஊற்றி தாளிக்க போகிறேன். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கடலை எண்ணெய். பாமாயில் நான் வாங்கி அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன். வாங்கி காய்ச்சி புளி போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோமா, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுடலாம். ஜீரகம் 2 போட்டிங்கன்னா எந்த சட்னி பண்ணாலும் நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் எந்த காய் பொரியல் பண்ணினாலும் 2 ஜீரகம் போடுறத வழக்கம். அதே மாதிரி கொத்தமல்லி துவையலாக இருந்தாலும் சரி, புதினா துவையலாக இருந்தாலும் சரி, 2 ஜீரகத்தை போட்டு இது பண்ணுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுடலாம். ஆஃபீஸ்க்கு வெளியில் சாப்பாடு கொண்டு போகிறவங்க சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா மதியம் வைக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் சட்னி கொண்டு போகும்போது கொஞ்சம் சளிச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா. நல்லா தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு கொண்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. வீட்டில் இருக்கிறவங்க சட்னி பண்ணும்போது வெங்காயத்தை போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சட்னிக்கு போட்டால். நல்லா வதங்கிடுச்சு. இனி கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டுட்டு லாஸ்ட்டு தேங்காய் போடுவேன். சாப்பாட்டுக்கு, வெறும் சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறமா இட்லி, தோசைக்கு எல்லாமே இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக ஒன்றும் கிடையாது. வாரத்தில் ஒரு 2 வாட்டி கருவேப்பிலை சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, இல்லை 3 கலந்த சட்னியாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிடுங்க. இது வதங்கின உடனே தேங்காய் கொட்டிடுவோம். லாஸ்ட் உப்பு போட்டு அரைச்சிட்டு, இதை தாளிக்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்துட்டோம், அதனால் தாளிக்க தேவையில்லை. டைரெக்டாக சாப்பாடுலேயே போட்டு சாப்பிட்றலாம். இது நல்லா பொன்னிறமாக தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர் மாறின உடனே இறக்கிட்டு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலை சட்னி ரெடி. வதக்கியாச்சு, மிக்சர் ஜாரில் போட்டாச்சு. இனி அரைச்சிட வேண்டியதான். லாஸ்ட் உப்பு போடுங்க தேவையான அளவு.